வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. வெறும் பாத்திரம்தான் அதிகம் சத்தம் போடும், நிறைந்த குடம் சத்தம் இல்லாமல் இருக்கும் என்ற ஒரு பெரிய உண்மை நம்ம வாழ்க்கையில இருக்குது. அதுபோல உண்மையான வெற்றியாளன் அவன் செய்ய போகிற விஷயங்களை உலகத்துக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு அலைய மாட்டான். அமைதியாக செயல்பட்டு முடிவால் பேசுவான். அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய எதிரி வெளியில யாரும் இல்ல, நம்ம மனசுதான். அதை ஜெயிக்க கத்துக்கொண்டவன் தான் உண்மையில ஜெயிக்கிறான். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவன் சந்திக்கும் சூழ்நிலைகள் இல்லை, அவன் எடுத்துக்கொள்கிற முடிவுகள் தான். இந்த கதையும் அதை பற்றி தான். ஒரு காலத்துல ஒரு பெரிய நாட்டை ஆட்சி செய்த ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு எல்லாமே இருந்தது: செல்வம், படை, அதிகாரம், புகழ். ஆனாலும் அவன் மனசுக்குள் ஒரு பயம் இருந்தது. எங்கோ யாரோ அவனை வீழ்த்தப் போகிறார்கள் என்ற ஒரு உணர்வு அவனை தினமும் தின்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் தனது அமைச்சர்களை எல்லாம் அழைத்து கேட்டான், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஏன் நான் அமைதியாக இல்லை? யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு முதிய சந்நியாசி அரண்மனைக்கு வந்தார். மன்னன் அவரை பார்த்ததும் ஒரு வித்தியாசமான அமைதி உணர்ந்தான். உடனே அவரை மரியாதையுடன் அழைத்து உட்கார வைத்தான். மன்னன் கேட்டான், எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு நிம்மதி இல்லை. நான் எதையோ தவறாக செய்யறேன்னு தோணுது. என்ன பண்ணணும்? சந்நியாசி சிரித்தார். அவர் சொன்னார், மன்னனே, உன்னோட பிரச்சனை வெளியில இல்ல, உன்னோட உள்ளுல தான் இருக்கு. மன்னன் குழம்பினான். அது என்ன அர்த்தம்? சந்நியாசி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நீ ஒரு போர்க்களத்துல 1000 பேரை ஜெயிச்சாலும் நீ ஒரு பெரிய வீரன். ஆனா உன்னோட மனசை ஜெயிக்க முடியலன்னா நீ இன்னும் அடிமைதான். மன்னன் அமைதியாக இருந்தான். அவர் தொடர்ந்தார், உன் வாழ்க்கையில நடந்த எல்லா தோல்விகளுக்கும் காரணம் யாருமே இல்ல, உன் முடிவுகள் தான். நீ எப்போ என்ன செய்யணும்னு தெரிஞ்சும் அதை செய்யாத அந்த ஒரு நிமிஷம் தான் உன் எதிரி. மன்னன் தலையை குனிந்தான். அவர் முதல் ரகசியத்தை சொன்னார். முதல் ரகசியம், உன் மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். காலையில எழுந்திருக்கணும்னு தெரியும், ஆனா நீ தூங்கிக்கிட்டே இருக்கிற. அது யார்? அது உன் எதிரி. வேலை செய்யணும்னு தெரியும், ஆனா நாளைக்கு பண்ணலாம்னு நீயே உன்னை ஏமாத்துற. அது யாரு? அதுவும் நீயே. ஒரு மனிதனுக்கு வெளியுள்ள எதிரி வேணாம், அவன் உள்ளுல இருக்கும் சோம்பேறித்தனமே போதும் அவனை வீழ்த்த. இரண்டாவது ரகசியம் அவர் சொன்னார், சத்தம் போடாதே, செய். மன்னனே, ஒரு விதை மண்ணுக்குள்ள போகும்போது அது இருட்டுல தான் இருக்கும், யாருக்கும் தெரியாது. ஆனா அது அமைதியா வேலை பண்ணும். ஒரு நாள் அது மரமாகி நிற்கும் போது எல்லாரும் அதை பார்க்க வருவாங்க. நீ இப்போ செய்ய போறதை உலகத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது உன்னை பலவீனப்படுத்தும். ஏன்னா நீ முடிக்காமலே பேசிட்டே இருக்கிற. மூன்றாவது ரகசியம், உன் உணர்ச்சிகளை மற்றவங்களிடம் ஒப்படைக்காதே. ஒருத்தன் உன்னை தூண்டினா நீ கோவப்படுறேன்னா அவன் உன்னை கட்டுப்படுத்துறான். ஒருத்தன் உன்னை காயப்படுத்தினா நீ உடஞ்சு போறேன்னா அவன் உன் மனசை கைப்பற்றிட்டான். நீ சிரிக்கணுமா இல்ல அழணுமா என்பதை மற்றவங்களுக்கு விடாதே. நான்காவது ரகசியம், உன் வலியை எல்லாரிடமும் காட்டாதே. ஒரு சிங்கம் காயம் பட்டாலும் அது காட்டுல கத்திக்கிட்டு ஓடாது. அது தனியா போய் தன்னோட காயத்தை சரி பண்ணிக்கிட்டு திரும்ப வரும். நீயும் அப்படித்தான் இருக்கணும். உலகம் உன் காயத்தை பார்த்து உதவாது, பல பேர் அதை பயன்படுத்துவாங்க. ஐந்தாவது ரகசியம், உன் வளர்ச்சியை பாதுகாத்துக்கொள். ஒரு மரம் பெரியதாக வளரணும்னா அதன் வேர் ஆழமாக போகணும். அதே மாதிரி நீ உன் அடித்தளத்தை பலப்படுத்தணும். அறிவு, ஒழுக்கம், உழைப்பு, இந்த மூன்றும் உன் வேர்கள். இவைகள் பலமாக இருந்தா உன்னை யாராலும் அசைக்க முடியாது. ஆறாவது ரகசியம், நேரத்தை வீணாக்காதே. நேரம் ஒரு முறை போனால திரும்ப வராது. நீ இப்போ வீணாக்குற 1 மணி நேரம் நாளைக்கு உன் கனவை தள்ளி வைக்கும். நேரத்தை மதிக்காதவனுக்கு வெற்றி கிடைக்காது. ஏழாவது ரகசியம், அடக்கமாக இரு. உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான், தெரியாதது நிறைய இருக்கு. நீ எல்லாம் தெரிஞ்சவனு நினைச்சா அங்கேயே நீ நின்றுடுவே. கற்றுக்கொண்டே இருக்கிறவன் தான் வளர்கிறான். எட்டாவது ரகசியம், பயத்தை எதிர்கொள். நீ பயப்படுறதுல தான் உன் வளர்ச்சி இருக்கு. நீ ஓடுற ஒவ்வொரு விஷயமும் உன்னை பலவீனப்படுத்தும். நீ எதிர்கொள்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை பலப்படுத்தும். ஒன்பதாவது ரகசியம், நம்பிக்கையை இழக்காதே. எல்லாமே சரியா போகாது. சில நேரம் தோல்வி வரும், ஆனா அது முடிவு இல்லை, அது ஒரு பாடம். நீ விழுந்த இடத்துல இருந்து எழுந்தா நீ இன்னும் வலிமையானவனாகிறே. 10வது ரகசியம், செயல்தான் முக்கியம். நீ எவ்வளோ யோசிச்சாலும் எவ்வளோ பேசினாலும் பயன் இல்லை, நீ செய்யறது தான் உன்னை மாற்றும். சந்நியாசி கடைசியாக சொன்னார், மன்னனே, உலகம் உன்னை எப்படி பார்க்கணும்னு நீ தீர்மானிக்க முடியாது,
ஆனா நீ உன்னை எப்படி உருவாக்கணும்னு நீ தீர்மானிக்க முடியும். மன்னன் எழுந்தான். அவன் கண்களில் ஒரு புதிய தீ இருந்தது. அவன் புரிஞ்சு கொண்டான். வெற்றி சத்தமா வராது, அது அமைதியா உன்னை உருவாக்கும். நண்பர்களே, இனிமே பெரிய பெரிய வார்த்தைகள் பேச வேண்டாம். அமைதியா வேலை பண்ணுங்க. உங்க கனவுகளை யாரிடமும் சொல்லாதீங்க. உங்க வலியை யாரிடமும் காட்டாதீங்க. உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்துங்க. ஒரு நாள் உங்க வாழ்க்கை தான் உங்க கதையை சொல்லும். அந்த நாளில் உலகமே உங்களை கவனிக்கும். அதுவரைக்கும் அமைதி, உழைப்பு, நம்பிக்கை, இந்த மூன்றையும் விடாதீங்க. நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா சத்தம் போட தேவையில்லை. அமைதியா உழைத்தா போதும். உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்துங்க. உங்க வளர்ச்சியை ரகசியமா வைங்க. ஒரு நாள் உங்க வெற்றி தான் உலகத்தையே பேச வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.